students, welcome to Sith Education Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி சார் நான் அப்ளிகேஷன் போட்டேன் சார், அடுத்து எக்ஸாமுக்கு என்ன சார் அப்டேட் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் ப்ளஸ் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்னு ஒன்று வந்து ஆன்லைனில் தான் கண்ண வரும். நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஆன்லைனில் வருதோ அப்போ நம்ம சேனலில் நான் அது கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போதைக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராக்ஸ் ஐடியாவை கொடுக்குறேன். 2017 நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா காமனாக நடந்துட்டு இருக்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஸோ அப்போ 2017 நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். 2017 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் டேட் நடந்தது May 7 தான் எக்ஸாம் டேட் நடந்திருக்கு. ஸோ May 7 நடந்த எக்ஸாமுக்கு அதுக்கு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி April 15 தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ April 15 ரிலீஸ் பண்ணிட்டு May மந்தில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2018 நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து May 6 நடந்திருக்கு. ஸோ May 6 நடந்த எக்ஸாமுக்கு எப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி April 17 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது May மந்த் நடந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எப்பயுமே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே சிபிஎஸ்சிலேருந்து என்டிஏ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, 2019 பார்க்கலாம். 2019 பார்க்குறப்போ May 5 எக்ஸாம். அதே மாதிரி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி April 15 அன்னைக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது 2020 ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, ஏன்னா அந்த வருஷம் தான் கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிட் வந்தனால எக்ஸாம் தள்ளி போச்சு, மற்றபடி கேன்சல் ஆகலை. September 13 வந்து 2020 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கு ஹால் டிக்கெட் வந்து August 26 கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே எக்ஸாம் டேட் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு ஹால் டிக்கெட் டேட்டை எப்பயுமே கொடுப்பாங்க. ஏன் சார் இந்த ஹால் டிக்கெட் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸில் செக் நடக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேஸில் ஏதாவது ஒரு மிஸ்லீட் இருந்துச்சுன்னா அது வந்து அத்தாரிட்டிஸ்க்கு போகும். அத்தாரிட்டிஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. நான் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம், நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. அப்போ அத்தாரிட்டிக்கும் ஓகே அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு நாள் 2 நாள், ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு ஒரு 1 to 2 months ஆகும். அது எக்ஸாம் டேட்டை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் டேட் எப்பயுமே சொல்லுவாங்க. அடுத்து 2021 பாருங்க, அகெயின் கோவிட்னால எக்ஸாம் தள்ளி போச்சு. September 12 எக்ஸாம் நடந்துச்சு. இந்த September 12 எக்ஸாம் நடந்துச்சுல, இதோட அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா September 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஒரு 1 வீக்குள்ளேயே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்க. 12 எக்ஸாம், ஹால் டிக்கெட் ஆல்மோஸ்ட் கடைசியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட September 6. ஏன்னா அதுக்கப்புறம் 6 நாளுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இப்போ 6 நாளுக்கு முன்னாடி கூட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் நம்மகிட்ட இருக்கு. வீடியோட அடுத்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2024 சார்பில் கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் March 25 நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கங்க. அண்ட் தென் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரியல் ஓஎம்ஆர் மாதிரி திக்காக இருக்கக்கூடிய ஷீட்டில் நம்ம ரெடி பண்ண ஓஎம்ஆர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குமா? இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறீங்களா, இந்த ஓஎம்ஆர் ரியல் எக்ஸாமில் எழுதக்கூடிய ஓஎம்ஆர், அதுக்கேற்ற மாதிரி திக்குடு ஓஎம்ஆர் 55 காப்பீஸ் நீங்கள் போய் வெளியே போட்டிங்கன்னா இதை விட ட்ரிபிள் மடங்குல அமௌண்ட் வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பல்காக பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 55 காப்பீஸ் 150 rupeesக்கும் 110 ஓஎம்ஆர் வந்து 250 rupeesக்கும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா 1 டேல டெலிவரி வாங்கிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தேவையான என்சிஆர்டி புக்ஸ் நியூ எடிஷன் கிடைக்கலனா இப்போ ஆன்லைனில் பை பண்ணுறப்போ 2020 2019 சொல்லிட்டு ஓல்டு எடிஷன் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு வாங்க. ஆன்லைனில் வாங்குறதாலும் சரி, நியர் பை புக் ஷாப்பில் வாங்க, செக் பண்ணிட்டு வாங்க. இல்லையா சார் எனக்கு அவைலபிளாக கிடைக்கல சார் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 டேல நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் புக்கு ஒரே நாளில் ரீச் ஆகிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்துரும். இது போக ஃபர்தராக வேறு எந்த மெட்டீரியல் இருந்தாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சஜஷன் வாங்கிக்கோங்க. எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு அனுப்ப முடிஞ்சுன்னா நாங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு
கொரியர் பண்ணி விட்டுரும், நீங்கள் அங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். வீடியோட அடுத்த பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டனை வாங்கிடுச்சுக்கானா. ஆஃப்டர் 2 to 3 years நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு ஜாயின் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறோமா. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த ஜாயின் பட்டனில் நமக்கு கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயினும் பண்ணிக்கலாம். ஸோ இது அதில் கொடுத்துருக்க ப்ரைஸ்மா, நம்ம இது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் பார்க்கல. ஸோ எனக்கு ஜாயின் பட்டன் பற்றி பெருசாக தெரியாது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நம்ம யூடியூப் சேனலில் என்ன ரெகுலராக வீடியோ வருமோ அதே வீடியோ தான் கொடுக்க போகிறோம். சார் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஜாயின் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் சார், அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் மாதிரி வரும். ஒருவேளை இதில் நம்ம ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணோம் இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸோ அப்ராடு நிறைய பேர் ஜாயின் பண்ண சொல்லுவீங்க, அவங்களுக்காகட்டும். ஸோ நான் இந்தியாவில் வந்து மெடிக்கல் காலேஜில் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஃப்ரீயாக கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் ஐடியா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கொடுக்குறது, அப்ளிகேஷன் போட்டு கொடுக்குறது எல்லாமே நம்ம ஃப்ரீ சர்வீஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணுறவங்களுக்கு தான். இது ஜென்ரலாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது போக ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங்கு, டெஸ்ட் பேப்பர் சீரிஸ், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டெஸ்ட் வைக்கிறோம், யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸ், அதே மாதிரி சண்டே டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேம்மா. அடுத்து பாருங்கள், 2020 முக்கியமான ஒரு டேட்டா. ஜூலை 17 தான் 2022 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 5 daysக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. 2021 6 டேக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் 2022 பாருங்கள் 5 டேக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் வரப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண ஈவெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் 2023 இது ஆல்மோஸ்ட் நமக்கு ரெகுலேட் ஆகிடுச்சு. எப்படி சார் ரெகுலேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவனிங்க. 2017, 18, 19 இதில் வந்து மே மந்தில் கோவிட்டுக்கு முன்னாடி ரெகுலராக நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஏப்ரல் 15, 17 அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 ஏப்ரல் 15க்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு மிஸ்டேக்னா இதுவும் ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது இந்த பேட்டர்ன் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னால் மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஹால் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத கடைசி 2020 இந்த 4 இயர்ஸாக நமக்கு தெரிய வருது. ஓகே, ஓவரால் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ 2024 ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே 5 நடக்க போகுது. அப்போ எப்போ ஹால் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஏப்ரல் 15க்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 15க்கு மேலே, இன்னுமே சொல்ல போனால் ஏப்ரல் 20 to 30 இந்த டைமில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சஜஷன். ஓகேம்மா. ஸோ அப்போ ஏப்ரல் 20 to 30 நம்ம ஹால் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுமா. ஆல் தி பெஸ்ட்.